அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்ற இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்ற இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும், உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும், என்றென்றும் அவர்களை ஆண்டு வழிநடத்தி அருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உடன்படிக்கை இதுவே:
உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். சாரா ஆபிரகாமுக்கு ஒரு மகனை பெறுவாள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 1 மற்றும் 9 முதல் 10 மற்றும் 15 முதல் 22 முடிய. ஆபிராமுக்கு வயது 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி, நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு கடவுள் ஆபிரகாமிடம், உன் மனைவியை சாராய் என்று அழைக்காதே, இனி சாரா என்பதே அவள் பெயர். அவளுக்கு ஆசி வழங்குவேன். அவள் வழியாக உனக்கு ஒரு மகனையும் தருவேன். அவளுக்கு நான் ஆசி வழங்க அவள் வழியாக நாடுகள் தோன்றும். மக்களினங்களுக்கு அரசர்களும் அவளிடமிருந்து உதிப்பர் என்றார். ஆபிரகாம் தாழ்பணிந்து வணங்கி நகைத்து, 100 வயதிலா எனக்கு குழந்தை பிறக்கும்? 90 வயது சாராவா குழந்தை பெறப்போகிறார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார். ஆபிரகாம் கடவுளிடம், உம் திருமுன் இஸ்மயேல் வாழ்ந்தாலே போதும் என்றார். கடவுள் அவரிடம், அப்படியன்று, உன் மனைவி சாரா உனக்கு ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய். அவனுடனும் அவனுக்கு பின்வரும் அவன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இஸ்மயேலை பற்றிய உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அவனுக்கு ஆசி வழங்கி அவனை மிக பெருமளவில் பழுக செய்வேன். 12 இளவரசர்களுக்கு அவன் தந்தையாவான். அவனிடமிருந்து ஒரு பெரிய நாடு தோன்றும். ஆனால் சாரா உனக்கு அடுத்த ஆண்டு இதே காலத்தில் பெறப்போகும் ஈசாக்கிடம் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் என்றார். அவருடன் பேசி முடித்த பின் கடவுள் ஆபிரகாமை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமில் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வுகளை உடையது. ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்திருக்கிற இந்த இடத்தில் மனிதர்கள் வாழுவதே மிக மிக சிரமமான, கொடுமையான ஒரு செயலாக பாவிக்கப்படுகிறது. சில உதாரணங்களை முன்னிறுத்துகிறேன். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்கிற 2 பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் நிலவி வருகின்ற, நாம் கண்கூடாக காணுகின்ற யதார்த்தமான உண்மை. தாழ்ந்த ஜாதி மக்கள் இந்த உயர்ந்த ஜாதி இருக்கின்ற இடங்களுக்கு சென்று வந்தால், குறிப்பாக கோவிலுக்கு போனாலோ, குளத்திலே தண்ணீர் பருகினாலோ, பள்ளிக்கூடம் சென்றாலோ, வேதம் வாசித்தாலோ, இவர்களுக்கான தண்டனை மிக மிக கொடுமையானது. தீயிட்டு கொளுத்து இருக்கின்ற நிகழ்வுகள் உண்டு. அவர்களை அவமானப்படுத்த பொது வீதியில் கொண்டு வந்து ஆடைகளை எல்லாம் கலைந்து நிர்வாணப்படுத்திய நிலையும் உண்டு. பொதுவிடத்தில் கட்டி வைத்து அடியோ என அடித்து அவர்களை கொன்ற நிகழ்வுகளும் உண்டு. ஒரு ஊரையே ஒதுக்கி வைத்து இனிமேல் அவர்கள் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று தாழ்த்தி வைக்கப்பட்ட நிலையும் உண்டு. இதுதான் இந்த சமுதாயத்தில் யதார்த்தமாக நாம் காணக்கூடிய பாகுபாடாக, பிரிவினையாக இருக்கிறது. இந்த நிலை ஏதோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒன்று அல்ல. மாறாக இன்றைக்கும் யதார்த்தமாக கிராமங்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு நிலையை விளக்குவதுதான் இன்றைய நற்செய்தி. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மக்கள், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை ஒரு சமுதாயமே ஒதுக்கி வைத்திருந்தது. சட்டமே அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால், அவர்களை பார்க்க கூடாது, அவர்களோடு பேசக்கூடாது, அவர்களை தொடக்கூடாது, அவர்களை தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்று அந்த சமுதாயம் தொழுநோயாளர்களை ஒதுக்கி வைத்திருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், இந்த சட்டத்தை அவர் மீறுகிறார். சட்டத்தை மீறுவது என்பது ஆண்டவர் ஏதோ தீய செயலை செய்கிறார் அல்லது மோசேவினுடைய சட்டத்திற்கு எதிராக போகிறார் என்பது அல்ல. மாறாக சட்டத்தை விட மனிதமும், மனித நேயமும், மனித மாண்பும் மிக அவசியம் என்பதை இந்த இடத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். தொழுநோயாளருக்கு அருகில் செல்லுவது, அவரை தொடுவது, அவரை குணமாக்குவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதத்தின் மீது வைத்திருந்த மிக பெரும் அன்பினை சுட்டி காட்டுவதாய் அமைந்திருக்கிறது இந்த நிகழ்வு. சமுதாயம் ஒதுக்கி வைத்தது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, தொடக்கூடாது என்று. ஆனால் இயேசு விரும்பி சென்று சட்டங்களை மீறி போய் தொடுகிறார். மனிதம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மனித நேயத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார்.
பிறகு ஆண்டவர் இயேசு சட்டத்தை மீறுபவர் அல்ல என்பதை சொல்லி காட்டுவதற்காக, குறிப்பிட்டு சொல்லுவதற்காக, நீ குருவிடம் சென்று காட்டி சான்றிதழ் பெற்று வா என்று சொல்லி அனுப்புவதையும் பார்க்கிறோம். அவரும் சென்று குருவிடத்தில் தன்னை காண்பித்து நலமானதற்கான காணிக்கையை செலுத்திவிட்டு வருவதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு அழகான படிப்பினையானது நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. சமுதாயத்தில் இன்றைக்கு புறம் தள்ளப்பட்ட மக்கள் அதிகம் பேர். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகம் பேர். நாம் பார்க்கலாம், பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் பொதுவிடங்களிலும் பார்வையற்ற மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்று. தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பிச்சை எடுத்து அனுதினமும் பிழைத்துக் கொண்டிருக்கிற இழிநிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள்? பிறந்த நிலையிலே ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட நிலை, குருடர்களாக பிறந்திருப்பது, நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனிதநேயம் அல்லது மனித பண்பு எங்கே போய்விட்டது? இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாமா? அல்லது அரசாங்கம் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டாமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு இவற்றை ஒருமித்து பார்க்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை இப்பேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு செய்வதின் வழியாக இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக்குகிறோம். நான் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிற இந்த பங்கிலே ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஒரு தம்பதியர்கள் வருவார்கள். ஒருவர் குருடர், மற்றொருவர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மாதமும் உதவி வேண்டி வருவார்கள். என்னால் முடிந்த உதவிகளை செய்து அனுப்புவேன். சில மாதங்கள் அரிசி கொடுப்பது அல்லது புடவைகள் கொடுப்பது, பணம் கொடுப்பது என்று சிறு சிறு உதவிகளை செய்து அனுப்புவது வழக்கம். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் வரும்பொழுது ஒரு சோக முகத்தோடு வருவார்கள். நாம் செய்வது சிறிய உதவிதான், நிச்சயம் அவர்களுக்கு அது போதுமானதாக இருக்காது. ஆனாலும் கூட அந்த சிறு தொகையை, சிறு உதவியை பெற்றுக் கொள்ளும் போது அவர்கள் முகத்தில் வருகின்ற அந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டுமே. கொள்ளை அழகு. அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஆசிர்வாதம் தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இறை ஆசிர்வாதமாகவே நான் கருதுகிறேன். அவர்கள் முகத்தில் வருகின்ற அந்த சிரிப்பு நிச்சயம் நமக்கு ஒரு ஆசிர்வாதமாய் அது கிடைக்கிறது. இந்த ஆசிர்வாதத்தில் வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அன்னை தெரேசா தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்தித்தார், அவர்களை தொட்டார், அவர்களுடைய காயங்களுக்கு அவர் மருந்திட்டார். அவருடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது. பார்க்கிற ஒவ்வொரு மனிதரிலும் அவர் கிறிஸ்துவை கண்டுகொண்டார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிற உன்னத பாக்கியம். தமியான் என்கிற புனிதர் தொழுநோயாளர்களுடனே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவரும் அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டார், தன் உயிரை இழந்தார் அம்மக்களுக்காக. என்றால் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான், சம உரிமையோடு வாழ பிறந்தவர்கள் தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதின் வழியாக அவருடைய வாழ்வு மேம்படுகிறது, மனிதநேய பண்பு வெளிப்படுகிறது. அன்பிற்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் ஆபிரகாமும் சாராலும் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. சமுதாயம் அவர்களை வெறுத்தொதுக்கி இருக்கும், இல்லாதது பொல்லாதது பேசி இருக்கும். மலடி என்கிற பட்டத்தோடு சாரால் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைத்தது. நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியம் உனக்கு உண்டு, அந்த குழந்தை ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அவற்றின் வழியாக தலைமுறை தலைமுறையாய் உன்னுடைய இனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அன்பிற்குரியவர்களே, மிக பெரும் இறை இரக்கமாய் வெளிப்படுகிறது. அந்த இறை இரக்க செயல்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுத்தியது. தன்னுடைய உடன் சகோதரன் ஒருவன் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் கொள்ளுகிறார், அவர் மீது பரிவு கொள்ளுகிறார். ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. ஒரு உன்னதமான ஆசீர்வாதம், மனிதநேய பண்பு வெளிப்படுகிறது.
நாமும் நம்முடைய சிறு சிறு செயலின் வழியாக நமக்கு இருக்கிற அந்த மனிதநேய பண்பை வெளிப்படுத்துவதின் வழியாக ஆண்டவருடைய உன்னதமான இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும். இந்த அற்புதமான நாளிலே இறைவனுடைய திரு இருதயத்தை நினைவு கூறுகிற நாளில் அந்த இருதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அன்பும் இரக்கமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நம்முடைய வாழ்விலும் வெளிப்பட இறை அருளை பெற பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உன்னோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உன்னோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் என்பராகுங்கள், இதய உணர்வுகள் என்பராகுங்கள். எல்லாம் உங்கள் பணிக்கு அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே. உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின் சுமக்கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருந்த எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல். ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே. அன்பு மொழி பேசும் இன்ப மொழில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப மொழில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோரே, கண்ணின் மணி போல காத்திடுவோரே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி இறைவனை போற்றுகிறோம், இறைவனை துதிக்கின்றோம், அவரை வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் மாபெரும் செய்தி ஒன்றை நமக்கு சொல்லுகிறார். பல நிலைகளில் நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக, புறம் தள்ளப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக நம் வாழ்விலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு சாதியினால் பிறந்தவனாக இருக்கலாம், ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்த பாகுபாடினால் இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, எந்த சூழ்நிலையில் நாம் பாதிக்கப்பட்டாலும் இதோ நம்மை கரம் பிடித்து தூக்குகின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இருக்கிறார். மனிதநேயத்தோடு நம்மை அணுகி வந்து நம் மீது இரக்கத்தை செலுத்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உலகமே கைவிட்டாலும், நம்மை புறம் தள்ளினாலும், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே என்று சொல்லி நம்மை அரவணைக்கின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அழாதே, கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே என்று சொல்லி தேற்றுகின்ற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, உறுதி அளிக்கக்கூடிய, ஊக்கப்படுத்தக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருக்கின்றார். இதுதான் நாம் பெற்றிருக்கிற மிக பெரும் ஆசீர்வாதம், வல்லமை, கிருபை. சிந்தித்து பார்ப்போமே, இந்த நாட்களில இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த உலக சூழலிலே நம் குடும்பத்தில், நம் வீட்டிலே யாருக்காவது தொற்று நோய் இருக்கிறது என்று தெரிய வந்திருந்தால் உடனடியாக அவர்கள் வந்து நம் வீட்டை சுற்றி தட்டி அடித்து, இதோ இவர்களை யாரும் நெருங்கி செல்ல வேண்டாம், இவர்களோடு பேச வேண்டாம் என்று அன்பிற்குரியவர்களே நம்மை ஒதுக்கி வைத்த போது நம் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், நம் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும், மனநோகப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலை இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு ஏராளமான மக்களுக்கு உண்டு. கடவுளுடைய இரக்க பெருக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஒன்றாக கூடி வருகின்ற நாம் ஒருபோதும் பாகுபாடு காட்டக்கூடாது. பிரிவினை பேதங்களை நிச்சயம் நம் வாழ்வில் கடைபிடிக்க கூடாது. மனிதநேயம் உள்ளவர்களாய், இரக்கம் மிகுந்தவர்களாய், அன்பும் பாசமும் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும் போதுதான் நாம் மார்த்தட்டி சொல்ல முடியும், நான் இயேசுவின் சீடன், இயேசுவின் சீடத்தி, இயேசுவின் பிள்ளை என்று நம்மால் சொல்ல முடியும். அந்த உரிமையை தருகிற ஆண்டவரிடத்துல உருக்கத்தோடு சிறகுகளின் நிழலில்
ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளும், என்னை அரவணைத்துக் கொள்ளும், என்னை தேற்றும் என்று சொல்லி பாடி ஜெபிக்கலாமா? சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், பின்தனலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் ஒளி சுடரும், பின்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமைப்போ என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பு பணி போர் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பணி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தா ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மலையில் நனைந்தார் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானவன் அருள் மழை பொழிந்தே நீ பலத்திடு அன்பதனுறவை. வானவன் அருள் மழை பொழிந்தே நீ பலத்திடு அன்பதனுறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா.
அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுத்தவர்களாய் பக்தியோடு இவ்வேளையில் சிறப்பாக நாம் ஜெபிப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழி நடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினி ஆகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசிர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்
பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழதி மிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனையுமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.